ஜனநாயகன் படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுது அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு இன்னைக்கு படத்தை தியேட்டர்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ டிக்கெட்லாம் நிறைய ஊர்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. 100 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய் டிக்கெட்லாம் ஜனநாயகனுக்கு பாக்குறதுக்கு ஆள் கூட இல்லை. ஏன் இந்த நிலைமை? இது நாள் வரைக்கும் இது மாதிரியான சம்பவம் நடக்கவே இல்லை. ஏன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படத்துக்கு ப்ரொமோட் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பதவியை கொடுத்தாச்சு. கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம தலைவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவு நாள் வரைக்கும் வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சாச்சு, நமக்கு பதவி பொறுப்பு கிடைச்சிருச்சு. அதனால இனிமேலும் எவன் எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு தியேட்டர்ல ஓடவே இல்லை. அது போக குட்டீஸ்களாலதான் விஜய் இன்னைக்கு சிஎம் ஆனார். 18 வயசு கீழே உள்ளவங்க தியேட்டர்ல அனுமதி கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. சம்பவம் பெரிய சம்பவம் இல்லையா? கடைசி படம் வெட்டு குத்து கொலை இது மாதிரியான சம்பவம் இல்லாம கடைசி படம் மக்கள் ரசிக்கிற மாதிரி எல்லாரும் கொண்டாடுற மாதிரி தயவு செய்து எடுத்துட்டீங்கன்னா உங்களை இன்னும் காலம் ஃபுல்லா உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி படத்தை ஒரு 4 படத்தை கடைசி நீங்க இன்னும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா விஜய் அப்படின்னாலே யாருன்னு தெரியாத அளவுக்கு கழுவி காரி துப்பிடுவாங்க. அவ்வளவு கேவலமா இருக்குது. திரைக்கதையும் சரி, ஒவ்வொரு காட்சி அமைப்பும் சரி, எந்தெந்த சீனுக்கும் எதுலையுமே ஒட்டாத சீனு தேவையே கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு திரைப்படத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா நீங்க காலம் ஃபுல்லா சிஎம்மாவே இருந்துக்கோங்க. தமிழ் சினிமா மக்களை சாகடிக்க வர வேண்டாம். இது மாதிரியான ஒரு படத்தெல்லாம் வேற ஏதாச்சும் ஒரு நடிகர் நடிச்சிருந்தார் அப்படின்னா 2வது நாள் கூட ஒரு ஈ காக்கா கூட இருக்காரு. இப்ப மட்டும் என்ன 4வது நாள் கூட ஈ காக்கா இல்லாம நிறைய தியேட்டர்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தலைவா? தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்களே தலைவா, போங்க தலைவா.